Welcome to Arise Mystic Yoga 19th Interstate Yoga Competition 2025. இப்போ நம்ம வாராய்ஸ் மிஸ்டிக் யோகாவோட காம்படிஷனுக்கு எப்படி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது அப்படின்றத பார்த்துடலாம். உங்களோட ப்ரௌசரில் yoga.varahi.org அப்படின்ற யூஆர்எல் டைப் பண்ணிக்கோங்க. ஸோ நான் டைப் பண்ணுறேன். ஸோ இதுதான் ஹோம் பேஜ் உங்களுக்கு லோட் ஆகும். ஸோ இந்த பேஜில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு காம்படிஷனை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து இருக்கும். லைக் எவ்வளோ இப்போ ஒரு கேட்டகரி இருக்குதுன்னா அந்த கேட்டகரிக்கான ஃபீஸஸ் எவ்வளோ, அந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே இங்கே அவைலபிளாக இருக்கும். என்னென்ன குரூப்ஸ் இருக்குது, அந்த குரூப்ஸ்க்கான ஏஜ் லிமிட் என்ன, இல்லை கிளாஸஸ் என்ன அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்கும். லைக் இந்த டாப்பில் பார்த்தீங்க அப்படின்னா ரெஜிஸ்டர் நவுன்ற பட்டன் வச்சுருப்பாங்க. ஸோ இந்த பட்டன் ரெஜிஸ்டர் நவுன்றதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் பேஜில் இந்த காண்டாக்ட் பர்சன் நேம், யார் மெயினான காண்டாக்ட் பர்சனோ அவங்களோட நேம் போட்டுக்கலாம். ஜஸ்ட்டு இப்போ என் பேர் போடுறேன். அடுத்ததாக மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, என்ன கைண்ட் ஆஃப் இன்ஸ்டிடியூட்லேருந்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுறீங்கன்றதை செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் ஸ்கூல் அண்ட் யோகா இன்ஸ்டிடியூட் அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கிறேன். அடுத்ததாக இன்ஸ்ட்ரக்டர் நேம், உங்களோட யோகா இன்ஸ்ட்ரக்டர் நேமை இங்கே என்ட்ரு பண்ணிக்கிறேங்க. உங்கள் ஸ்கூல் ஆர் காலேஜ் ஆர் யோகா சென்டரோட நேமை இங்கே என்ட்ரு பண்ணிக்கோங்க. அடுத்ததாக பார்ட்டிசிபெண்ட் டீட்டெயில்ஸ், லைக் ஃபஸ்ட்டு பார்ட்டிசிபெண்ட்டோட நேம், யார் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்களோ அவங்களோட நேம் போட்டுக்கோங்க. அடுத்ததாக பார்ட்டிசிபெண்ட்டோட ஜெண்டர் செலக்ட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக கேட்டகரி, என்ன கேட்டகரியில் அவங்க இந்த காம்படிஷனுக்கு பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்கன்றதை செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் காமன் செலக்ட் பண்ணிக்கிறேன். சப்போஸ் யாராவது ஸ்பெஷலில் பார்ட்டிசிபேட் பண்ணணும், இல்லை சாம்பியன்ஷிப் பார்ட்டிசிபேட் பண்ணணும், இல்லை ஸ்பெஷலி ஏபிள்டு அந்த குழந்தைங்க பார்ட்டிசிபேட் பண்ணணும், இல்லை ஓப்பன் கேட்டகரின்றது அபவ் 25 இயர்ஸ்க்கு மேலே இருக்கிறவங்க எல்லோரும் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்காக ஓப்பன் கேட்டகரின்றதை வச்சுருக்கோம். ஸோ இதில் என்ன குரூப்பில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறீங்க அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் காமன் செலக்ட் பண்ணிக்கிறேன். அடுத்ததாக என்ன குரூப்பில் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறோம், நம்ம ஏஜ் லிமிட், அந்த பார்ட்டிசிபெண்ட்டோட ஏஜ் லிமிட் என்ன, இல்லை என்ன ஸ்டாண்டர்டுன்றதை பேஸ் பண்ணி நீங்கள் இங்கே அவங்களோட குரூப்பை செலக்ட் பண்ணிக்கலாம். நான் ஜஸ்ட் 7th 8th குரூப் டி செலக்ட் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் இந்த குரூப்பை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே, இந்த காமன் கேட்டகரியை செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே எவ்வளோ ஃபீஸ் அப்படின்றது வந்து இங்கே உங்களுக்கு விசிபிள் ஆயிரும். ஒன்ஸ் நீங்கள் ஒருத்தர் தான் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறீங்க அப்படின்னா டேரெக்டாக இங்கேயே நீங்கள் எல்லா டீட்டெயில்ஸையும் ஒரு தடவை வெரிஃபை பண்ணிவிட்டு பே நவ் ஆர் பே லேட்டர்ன்றதை கிளிக் பண்ணி, சப்போஸ் நீங்கள் இப்போயே பே பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களோட ஜிபே இல்லை என்ன மோட் ஆஃப் ட்ரான்சாக்ஷனோ அதை நீங்கள் பே நவ் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ட்ரான்சாக்ஷனுக்கு கொண்டு போகும். நீங்கள் ட்ரான்சாக்ஷன் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இல்லை பே லேட்டர் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒன்ஸ் காம்படிஷன் வென்யூலையும் பே பண்ணலாம். இல்லைனா இந்த கீழே இருக்கிற கியூஆர் கோடை யூஸ் பண்ணியும் நீங்கள் பே பண்ணிவிட்டு அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை அந்த கீழே மென்ஷன் பண்ணியிருக்கிற நம்பருக்கு அனுப்பிச்சிட்டிங்க அப்படின்னா ஆஃப்லைன்லேயும் பேமெண்ட் நீங்கள் பண்ணிக்கலாங்க. ஸோ இப்போ நான் இது வந்து ஒரு சிங்கிள் என்ட்ரிக்கு, சப்போஸ் இப்போ நீங்கள் வந்து மல்டிபிள் என்ட்ரிஸ் நீங்கள் பண்ண போகிறீங்க அப்படின்னா, இப்போ ஒரே இன்ஸ்டியூட்லேருந்து நிறைய குழந்தைங்க வராங்க அப்படின்ற பட்சத்தில் இங்கேயே கீழே பார்த்தீங்க அப்படின்னா இந்த பார்ட்டிசிபெண்ட்டில் ஆட் பார்ட்டிசிபெண்ட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆட் பார்ட்டிசிபெண்ட்டுன்னு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்த பார்ட்டிசிபெண்ட்டோட நேமை என்ட்ரு பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஆப்ஷன் கிடச்சிருங்க. ஸோ ஒன்ஸ் இந்த பார்ட்டிசிபெண்ட் இது ஓப்பன் ஆன பின்னாடி திருப்பி உங்களோட பார்ட்டிசிபெண்ட் நேமை வந்து நீங்கள் ஆட் பண்ணலாம். திருப்பி ஜெண்டர் செலக்ட் பண்ணிக்கோங்க. கேட்டகரி நான் இந்த தடவை ஸ்பெஷல் செலக்ட் பண்ணுறேங்க. என்ன குரூப் கேட்டிருக்காங்க, குரூப் இ செலக்ட் பண்ணுறேங்க. இப்போ அடுத்த பார்ட்டிசிபெண்ட் நான் செலக்ட் பண்ண போகிறேன். நான் ஸ்பெஷல் செலக்ட் பண்ணதுனால எனக்கு ஃபீஸ் வந்து 400 வந்திருக்குது. ஸோ ஆட் பார்ட்டிசிபெண்ட் நான் கொடுக்குறேன். அடுத்த பார்ட்டிசிபெண்ட் நான் என்ட்ரு பண்ண போகிறேன். ஜெண்டர் செலக்ட் பண்ணிக்கிறேன், கேட்டகரி செலக்ட் பண்ணிக்கிறேன், சாம்பியன்ஷிப் செலக்ட் பண்ணுறேன்.
சாம்பியன்ஷிப்பில் என்ன கேட்டகரி வேணும் எனக்கு குரூப் அப்படின்றத நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். நான் குரூப் இ செலக்ட் பண்ணுறேங்க. இப்போ எனக்கு சாம்பியன்ஷிப்புக்கு 1000 வந்துருச்சு. ஸோ இதோட எனக்கு ஓவரால் டோட்டல், இந்த ஃபீஸ் அமௌண்ட்டோட ஓவரால் டோட்டல் வந்து கீழே எனக்கு விசிபிளாக இருக்குது. நான் இப்போ ஜஸ்ட் பே லேட்டர் கிளிக் பண்ணுறேன் டு கம்ப்ளீட் த ரெஜிஸ்ட்ரேஷன். நான் ஜஸ்ட் பே லேட்டர் கிளிக் பண்ணுறேங்க. ஸோ ஒன்ஸ் இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நான் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் என்டர் பண்ணிவிட்டு பே லேட்டர் கிளிக் பண்ண உடனே எனக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல்னு இந்த மாதிரி வந்துடும். ஒன்ஸ் இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல்னு வந்துருச்சுன்னா என்னோடய டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே காட்டும். நான் என்டர் பண்ண டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே காட்டும். ப்ளஸ் பார்ட்டிசிபெண்ட்டோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கீழே உங்களுக்கு காட்டும். இந்த டீட்டெயில்ஸுக்கான என்ட்ரி ஷீட், காம்படிஷன் வென்யூக்கு நீங்கள் வரும்போது என்ட்ரி ஷீட் கொண்டு வரணும். அந்த என்ட்ரி ஷீட்டோட டவுன்லோடபுள் ஆப்ஷன் வந்து நீங்கள் என்ட்ரு பண்ணியிருக்கிற இந்த இமெயில் ஐடிக்கு வந்து நாங்கள் அனுப்பிச்சிருவோம். ஸோ அப்படி இல்லை இங்கேயே நீங்கள் டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா கீழே இருக்கிற ஆப்ஷனில் கீழே போனீங்க அப்படின்னா நீங்கள் தனித்தனியாக ஒவ்வொரு பார்ட்டிசிபெண்ட்டுக்கு டவுன்லோட் பண்ணுறதுனாலும் இந்த ஒவ்வொரு பார்ட்டிசிபெண்ட்டுக்கு எகெயின்ஸ்டாக இருக்கிற அந்த டவுன்லோட் ஆர் பிரிண்ட் பட்டனை யூஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா டவுன்லோட் ஆல்ன்ற மேலே இருக்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்கள் எல்லா பார்ட்டிசிபெண்ட்டோட ஷீட்டையும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நான் இதை உங்களுக்கு டவுன்லோட் பண்ணி காட்டுறேன். டவுன்லோட் ஆல் கொடுக்குறேன். ஒன்ஸ் அது டவுன்லோட் ஆகிடுச்சுன்ற பட்சத்தில் நான் ஓப்பன். இப்போ டவுன்லோட் ஆகிட்டுருக்கு. டவுன்லோட் கம்ப்ளீட் ஆகிடுச்சுங்க. ஓப்பன் பண்ணுறேன் டாக்குமெண்ட்டை. ஸோ இந்த மாதிரி தான் காம்படிஷனுக்கு என்ட்ரி ஷீட் வந்து ஜென்ரேட் ஆகிருக்கும். இதை நீங்கள் ஒவ்வொருத்தரும் பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு வரணுங்க. இதை பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு வரும்போது உங்களால் ஈஸியாக நீங்கள் ஆல்ரெடி பே பண்ணியிருந்தீங்க, ஆன்லைன் பேமெண்ட்டே பண்ணிட்டீங்க அப்படின்னா டேரெக்டாக அங்கே ஆன்லைன் பேமெண்ட்டுக்குன்னு தனி கேஷியர் ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்க பேமெண்ட்டை மட்டும் வெரிஃபை பண்ணிவிட்டு பெய்ட் சீல் வச்சு கொடுத்துருவாங்க. நீங்கள் காம்படிஷன் கிளாஸுக்கு உங்களுக்கு எந்த கிளாஸ் அசைன் பண்ணியிருக்கோ அந்த கிளாஸில் போய் நீங்கள் காம்படிஷன் அட்டன் பண்ணிக்கலாம். சப்போஸ் வென்யூவில் வந்து பே பண்ணுறோம் இருக்கிறவங்க வந்து வென்யூவில் பே பண்ணிவிட்டு பெய்ட் சீல் வாங்கிட்டு நீங்கள் போயிட்டு காம்படிஷன் அட்டன் பண்ணலாம். ஸோ இதுதான். இதே லிங்க் வந்து உங்களுக்கு மெயிலுக்கும் அனுப்பிச்சிருப்போம். மெயிலுக்கு அனுப்பிச்சிறது நான் மெயில் ஓப்பன் பண்ணி காட்டுறேங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வாராய்ஸ் மிஸ்டேக் யோகா ரெஜிஸ்ட்ரேஷன் கன்ஃபர்மேஷன்ற ஒரு மெயில் எனக்கு வந்திருக்குது. ஸோ அதை ஓப்பன் பண்ணேன் அப்படின்னா நான் என்னென்ன ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கேன் அப்படின்றதுக்கான டவுன்லோடபுள் PDF வந்து எனக்கு அங்கே இருக்குதுங்க. இங்கேயும் நீங்கள் இந்த மெயிலில் வந்தும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அங்கே இருக்கிறதும் இதுவும் ஒன்று தான். ஸோ சப்போஸ் இப்போ வந்து நீங்கள் ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்க, உங்களுக்கு வந்து இன்னொரு பார்ட்டிசிபெண்ட்டை வந்து நீங்கள் ஆட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஸோ இதே ரிஜிஸ்ட்ரேஷன் yoga.varahi.orgன்ற பேஜுக்கு போனீங்க அப்படின்னா டாப் மெனுவில் வந்து உங்களுக்கு வியூ ரிஜிஸ்ட்ரேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்குங்க. ஸோ அந்த வியூ ரிஜிஸ்ட்ரேஷன் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணும்போது யூஸ் பண்ண மொபைல் நம்பர் அண்ட் இமெயில் ஐடியை இங்கே என்ட்ரு பண்ணுங்க. நீங்கள் அங்கே ரெஜிஸ்டர் பண்ணும்போது யூஸ் பண்ண இமெயில் ஐடி என்ட்ரு பண்ணணும். இப்போ நான் சர்ச்ன்னு கொடுக்குறேங்க. சர்ச்ன்னு கொடுத்தா நான் என்ன அங்கே ரெஜிஸ்டர் ஆல்ரெடி பண்ணியிருந்தனோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே எனக்கு இங்கே வியூ ஆகுங்க. சப்போஸ் நான் இப்போ எக்ஸ்ட்ரா ஒரு பார்ட்டிசிபெண்ட்டை நான் ஆட் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன் அப்படின்னா இங்கே வந்துட்டு ஜஸ்ட்டு எக்ஸ்ட்ரா பார்ட்டிசிபெண்ட்டோட நேம் வந்து நான் என்ட்ரு பண்ணுறேன். ஜெண்டர் ஆட் பண்ணிக்கிறேங்க. கேட்டகரியில் போயிட்டு என்ன கேட்டகரி அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கிறேன். குரூப் செலக்ட் பண்ணிக்கிறேன். எனக்கு இந்த அமௌண்ட் எவ்வளோ அப்படின்றத காமிச்சிருச்சு. இப்போ நீங்கள் இந்த பார்ட்டிசிபெண்ட்டை இப்போ ஆட் பண்ண பார்ட்டிசிபெண்ட்டுக்கு நீங்கள் எக்ஸாக்டாக இப்போவே பே பண்ண போகிறீங்களா இல்லை பின்னாடி பே பண்ண போகிறீங்களான்றதை டிசைட் பண்ணிவிட்டு பே நவ் ஆர் பே லேட்டர்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி முடிச்சுக்கலாங்க. இப்போ நான் பே லேட்டர்ன்ற ஆப்ஷன் செலக்ட் பண்ணுறேன். ஸோ எனக்கு இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் ஆகிடுச்சுங்க. இப்போ இங்கேயே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டவுன்லோட் ஆர் பிரிண்ட்ன்ற ஆப்ஷன் கொடுத்துருக்குறோம். அந்த என்ட்ரி ஷீட்டை டவுன்லோட் பண்ணுறதுக்காக இங்கேயே இந்த என்ட்ரி ஷீட்டை டவுன்லோட் பண்ணி நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு வரலாம். இந்த ஷீட் டவுன்லோட் ஆகிடுச்சுங்க. ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இதுதான் இப்போ நான் ரெஜிஸ்டர் பண்ணதுக்கான என்ட்ரி ஷீட். ஸோ இந்த மாதிரி தான் உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷனை கம்ப்ளீட் பண்ணுங்க. ஒன்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் எல்லாமே கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னா கண்டிப்பாக மறக்காமல் இந்த ஷீட்டை பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு வந்துடுங்க. பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு காம்படிஷனுக்கு வர்றவங்க தான் உள்ளே அலோவ் பண்ணுவாங்க. பிரிண்ட் அவுட் இல்லாமல் வர்றவங்க வந்து அலோவ் கிடையாது. ஸோ தயவு செஞ்சு எல்லோரும் பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு வந்துடுங்க. தேங்க்யூ ஸோ மச்.